நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் சுமூகமாக முடிஞ்சிருச்சு. இந்த வீட்டில் இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் போய் பாசிட்டிவாக தான் ரிப்போர்ட் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம மல்லி இருந்துன்னு, உங்களுக்கு எதுவும் ஓகே தானே மல்லி, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த வீட்டில் எல்லாமே ஓகே தான், ஆனால் ஒரு சிலர் புரிஞ்சிக்காமல் நடக்கிறதா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன மல்லி, நான் எதனா தப்பாக சொல்லினா பாசிட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதனா நெகட்டிவாக எதனா சொல்ல வேண்டியது இருக்கா சொல்லு, உன்னோட கருத்தையும் சொல்லு, அதையும் நான் கேட்கணும், அந்த கருத்துப்படியும் நான் டைப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லை மேடம், யதார்த்தமாக நான் சொன்னேன், எல்லாமே நம்ம நல்லதே நடக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கால் எடுத்து வைக்கிறோம், ஆனால் கெட்டதே நடக்குது, அதெல்லாம் நாம் பொறுப்பாக முடியுமா, எல்லாமே அந்த கடவுள் கையில் தானே இருக்குது, அந்த மாதிரி யதார்த்தமாக தான் நான் சொன்னேன், மற்றபடி எல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சரி மல்லி, கன்ஃபார்ம் தானே, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய், ராஜேஸ்வரி, அப்புறம் நம்ம மல்லி 3 பேரும் போகிறாங்க. வெளியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு காரில் போயின்னு இருக்கும்போது குறுக்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு 2-3 பசங்களாம் வந்து ரொம்பவே தகராறு பண்ணிட்டு திடீர்னு வண்டியில் வந்து அட்டை விழுந்துடுறாங்க. அவங்க மேலே கார் இடிச்சிடுறாங்க. அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காங்க. இந்த சமயத்தில் கரெக்டாக போலீஸ் கேஸ் வந்தது. போலீஸ் வந்து ஒரு பக்கம், என்னப்பா விஜய் வந்திருக்கியா, வாப்பா உட்காருப்பா உள்ள கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஹலோ சார், நாங்களாம் பெரிய இடம், கொஞ்சம் பார்த்து பேசுங்க, மரியாதை கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி கொஞ்சம் வாய் வார்த்தையை விட்டுறாங்க. அவங்கள பற்றி எங்கே தெரியல, அவங்க மேலே தப்பே இருந்தாலும் ஆனால் அவங்க வாய் வார்த்தை விடுவாங்க, அது அந்த இடத்துல ரைட்டாக ஆகணும். ஏன்னா அவங்ககிட்ட காசு இருக்குது, எல்லாத்தாலையும் காசு வேலைக்கு ஆகாது, செல்லும் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி தான் அந்த போலீஸ் அதிகாரி இருந்துன்னு, ஏப்பா விஜய் நீங்கள் தான் பெரிய கையை வச்சப்பா, அவங்க ராஜேஸ்வரி அக்கா சொல்கிறாங்களே, நீங்கள் காசை வச்சு கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்கப்பா. நானே ஏதோ சரி பேசி அப்படி இப்படி முடிச்சுடலாம் தான் நினச்சேன். உங்கள் அக்கா பேசினா பச்சா வார்த்தை, அந்த வார்த்தைக்கெல்லாம் சும்மா விடக்கூடாதுப்பா, அவள் போய் கோர்ட்டில் கொஞ்ச நாள் அலையிட்டோம், அப்போ தான்ப்பா புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ சார், அவங்க தெரியாமல் பேசிட்டாங்க, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், அவங்க யாருன்னு சொல்லுங்கள், காலில் கூட விழுறேங்க, அவங்களுக்கு எதனா வேணும்னா கூட பண்ணி தந்துடுறேங்க ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ ஃபஸ்ட்டு யார், நீ வந்து இங்கே பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது, நீ யாருன்னு சொல்லு ஃபஸ்ட்டு, இவங்களுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மல்லி நம்ம விஜய் பார்க்குறாரு. விஜய் என்னமே சொல்லாமல் நின்று இருக்காரு. ரஞ்சித் ஒரு பக்கம், ராஜேஸ்வரி சைலண்டாக இருக்காங்க. திடீர்னு நம்ம போலீஸ் வந்து யாருன்னு தெரியாதெல்லாம் அங்கே பேசுறதுக்கெல்லாம் இடம் இல்லை, ஒழுங்கு மரியாதை கிளம்பு வெளியே அப்படின்னா, சார் அவன் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓ ஒய்ஃபா, அதனால தான் இவங்கள பாஸ்ட்டாங்கன்னா எப்படிங்க, கரெக்டாக இவங்கெல்லாம் சும்மா வாய்ஸ் அவடால் அதிகமாக வர்றாங்க, நீங்கள் சைலண்ட்டாகவே இருக்கீங்க, அந்த அளவுக்கு என்ன உங்களுக்கு இதாகி போச்சா, பணம் திமுறை அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தென்னாட்டில் திமுறா. உடனே ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சமம் தான் சார், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, எல்லாமே ஓகே தான், தெரியாமல் நடந்துருச்சு, நான் நடந்தது சரின்னாலாம் சொல்ல, தெரியாமல் நடந்துருச்சு, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுமோ அந்த விஷயத்தை தான் நம்ம பண்ணியாகணும், இதுக்கப்புறம் நம்ம வேறு எதுவும் யோசிச்சு ஆக போகிறதில்ல, ஏன்னா அவங்களுக்கும் நஷ்டீடு கொடுக்கறது கம்பல்சரி கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பையனுக்கு என்ன இருக்கோ அதுக்கான அமௌண்ட்டும் பார்த்து தந்துடுறாங்க. அந்த பையன் வேலைக்கு போயின்னு வந்தால் அவனோட வேலை சம்பளமும் கரெக்டாக 1 வருஷத்துக்கான சம்பளமும் நான் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் உடனே என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அந்த போலீஸ் வந்து ஒரு பக்கம், நாம் பல்காக ஒரு அமௌண்ட் ஆட்டியா போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சதி திட்டம் தீட்டுன்னு இருக்காங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க அந்த போலீஸ்காரனும் இன்னும் கொஞ்சம் கேடியாக இருக்கான். கரெக்டாக இவங்ககிட்ட இப்போ காசு எவ்வளோ வேணாலும் நம்ம கறக்கலாம், ஏன்னா இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும், இந்த வாய்ப்பை விட்டால் வேறு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இதுலேருந்து நம்ம காசு அடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண இருக்கான். இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, எவ்வளோ காசெல்லாம் ஆட்டையை போட போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. அதுபோல தான் இங்கேயும் நடந்துன்னு இருக்குது. சரி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் இருக்கார்ல, அவர் வந்து சைலண்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்துடுறாரு. என்னடா இது, நம்ம எந்த முயற்சி எடுத்தாலுமே எல்லாமே நமக்கு ஒரு பக்கம் ஆதரவாக இருக்குன்னு பார்த்தா எதிராகவே இருக்கே, நம்ம என்ன தான் பண்ணுறது ஏது தான் பண்ணுறது, கடவுளே ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை வேதனை அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுன்னு இருக்காரு. தம்பி விஜய், உனக்கு மட்டும் வேதனை இல்லைப்பா, அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும், அது ஒன்றும் பண்ண முடியாது, இயற்கையாக நடக்கிறது தான், அது எல்லாமே ஒரு பக்கம் நம்ம இயற்கை தான், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்னடா அந்தளவுக்கு தூக்கமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆமாங்க, உங்களுக்காக இப்போ அப்டேட் என்ன அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு போயிருந்தோம்னா தூக்கத்தை கூட கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன், அதுதான் ஒரு முக்கியமான காரணம். கரெக்டாக இந்த மாதிரி தான் நடந்துன்னு இருக்குது. ஜெயிலில் இருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க, அந்த போலீஸ் கொஞ்சம் திமுறாக இருக்கார். அவர் திமுறை அடக்கணும்னா நம்ம மல்லி தான் கரெக்டான ஆள், ஏன்னா அவங்க பேசுகிற விதம் எல்லாமே மரியாதை கொடுத்து பேசுவாங்க. ராஜேஸ்வரியை பற்றி உங்களுக்கே தெரியும், என்ன சார் அப்படி சார் இப்படி சார், எங்கிட்ட காசு இருக்குது சார், அவனும் தெரியும் சார் இவனும் தெரியும் சார்,
சரிம்மா எல்லாரும் உனக்கு தெரியும் இது என் ஸ்டேஷனு, இந்த இடத்துல நான் தான் பேசுவேன், நீ போய் எவனை தெரியும்னு சொன்னி அவனே பார்த்து அங்கேயே போய் கேஸை முடிச்சுக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் வாயடிச்சு போய் சைலண்டாக இருக்காங்க. ராஜேஸ்வரி கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க, இவங்களோட அடுத்த முடிவு என்னவா இருக்க போகுது, எல்லாமே இவங்களுக்கு எதிராக இருக்க போதா இல்லை பாசிட்டிவாக இருக்க போதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நம்ம கண் கூட தெரிஞ்சுக்க தான் போகிறோம். பார்ப்போம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன், நீங்களும் நம்புங்க. ஸோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.